42 மாண்புமிகு உறுப்பினர் திரு K.A. பாண்டியன், மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு பேரவைத் தலைவர்களே, திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சி, அண்ணாமலை நகர் பேரூராட்சி, குமராட்சி மற்றும் பரங்கிப்பேட்டை ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த 10 ஊராட்சிக்கு உட்பட்ட 36 குடியிருப்புகளுக்கு கொள்ளிடம் ஆற்றினை நீராதாரமாக கொண்டு கூட்டு குடிநீர் திட்டம் 255.64 கோடி மதிப்பீட்டில் ஆரம்பிக்கப்பட்டு இதுவரை 68% பணிகள் முடிவடைந்துள்ளன. இதர பணிகள் ஆகஸ்ட் 25க்குள் முடித்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்படும். இத்திட்டம் முடிவரும் போது 1.59 லட்சம் மக்களுக்கு நாள் ஒன்றுக்கு 17.17 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் K.A. பாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எளிய தொண்டர்களுக்கு ஏற்றம் தந்த உண்மையான விவசாயியாக 4 ஆண்டு காலம் நல்லாட்சி தந்த நாயகர் இன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், நாளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், குடிமராமத்து நாயகர் மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து, சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி, சிதம்பரம் நகராட்சி மற்றும் அண்ணாமலை நகர் பேரூராட்சி பகுதியில் கொள்ளிடம் ஆற்றின் நீரினை ஆதாரமாக கொண்டு கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் சிதம்பரம் மற்றும் அண்ணாமலை பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் சாலைகள் தோண்டப்பட்டதுள்ளால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள். எனவே முடிவுற்ற பணிகளை ஆய்வு செய்து உடனடியாக சாலைகளை அமைத்தும் கோடை காலம் நெருங்கி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இப்பணிகளை துரிதப்படுத்தி விரைந்து முடித்து பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர்களை பூர்த்தி செய்த வேண்டுமாய் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2 திட்டங்கள், குறிப்பாக பாதாள சாக்கடை திட்டம் என்றாலும் சரி, குடிநீர் குழாய் பதிக்கின்ற போதும் சரி, ஏற்கனவே கடந்த காலத்திலெல்லாம் அப்படி குழாய்கள் பறிக்கிற போது மீண்டும் சாலை அமைக்கிற பணிக்கு நிதி பல இடங்களிலே ஒதுக்காமல் இருந்தது. ஆனால் இப்போது திட்டமிடும் போதே பாதாள சாக்கடை திட்டம் நோண்டுகின்ற போது அல்லது குடிநீர் குழாய்கள் பதிக்கின்ற போது மீண்டும் அந்த சாலைகளை சரி செய்வதற்குரிய நிதியுடன் கூடிதான் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் இந்த குழாய்கள் 68% வேலை முடிந்திருக்கிறது. 100% வேலை முடிந்து இல்லங்களுக்கு மறுபடியும் இணைப்பு தருகிற பணி இருக்கிற காரணத்தால் கொஞ்சம் தாமதமாக அந்த சாலைகள் அமைக்கிற பணி தாமதமாகும். இருந்தாலும் வெட்மிக்ஸ் என்ற அளவிலே மேடு பள்ளம் இல்லாத அளவிற்கு இந்த போடப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு சிறந்த முறையில் மேடு பள்ளம் இல்லாமல் கொண்டு வருவதற்கு அனைத்து முயற்சிகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் K.A. பாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி கிள்ளை பேரூராட்சி கடற்கரையை ஒட்டிய பகுதியாகும். இப்பகுதியில் நிலத்தடி நீர் உப்புத்தன்மை கொண்டதாக உள்ளது. குடிநீர் பற்றாக்குறையும் காணப்படுகிறது. இப்பகுதிக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தற்போது குறைந்த அளவு நீர் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே தற்போது வழங்கிடும் அளவினை அதிகரித்து அல்லது தற்போது இன்றைக்கு புதியதாக கொள்ளிடம் குடிநீர் திட்டத்தை அதிலிருந்து கிள்ளை பேரூராட்சிக்கு குடிநீர் வழங்கிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, மேலும் பரங்கிப்பேட்டை பேரூராட்சி, அண்ணாமலை பேரூராட்சி, கிள்ளை பேரூராட்சி 3க்கும் பாதாள சாக்கடை திட்டம் புதியதாக அமைத்து தர மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவா என பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கேட்கின்ற கேள்வி அண்ணாமலை பேரூராட்சி, சிதம்பரம் கடலூர் ஓட்டத்தை பற்றி கேட்டிருக்கிறோர். இப்போது புதிதாக பாதாள சாக்கடை திட்டம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே பணி எந்த அளவுக்கு நடைபெற்று முடிந்திருக்கிறது என்பதையும் சொல்லியிருக்கிறேன். இப்போது புதிய திட்டமாக பல இடங்களுக்கு எங்களுக்கு மீண்டும் வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த ஆட்சி பொறுப்பேற்று இந்த 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ஏற்கனவே வழங்கப்பட்ட நீரின் அளவு கிட்டத்தட்ட 4,25 லட்சம் மக்களுக்கு வழங்கப்பட்டது. இப்போது மேலும் கொண்டு 3 கோடி மக்களுக்குள்ள திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் பல இடங்களுக்கு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு மக்களுக்கு தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. சில திட்டங்கள் ஒரு 6-7 மாதங்களில் முடிகிற மாதிரி இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆண்டு நம்முடைய சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையில் 6 புதிய திட்டங்களுக்கு இப்போது முதலமைச்சர் அவர்கள் நிதி வழங்கியிருக்கிறார்கள். மேற்கொண்டு நீங்கள் சொல்கிறதையும்
மாண்பு அமைச்சரோடு கலந்து பேசி அது எந்த இடம் முக்கியம் என்று சொன்னால் அதையும் சேர்ப்பதற்குரிய முயற்சி எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவள்ளூர் நகராட்சிக்கு குடிதண்ணீர் வள்ளியூர் என்ற கிராமத்தில் கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் போர் போட்டு தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கு மாண்புமிகு அமைச்சர் கூட இப்போ ஒரு 16 கிலோமீட்டருக்கு பைப் லைன் புதுசாக மாற்றி தர்றதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இது டெம்பரரியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பர்மனெண்ட்டாக ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் திருவள்ளூர் நகராட்சிக்கு அமைக்கப்பட்டு ஒரு தண்ணீர் திட்டமாக நீங்கள் கொடுக்கணுன்றத மாண்புமிகு சபாநாயகர் மூலமாக உங்களை கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முழு சென்னை மாநகருக்கு வருகின்ற தண்ணீர் முழுவதுமே திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து தான் எடுத்து வருகிறோம். எனவே திருவள்ளூர் மாவட்டத்திலே மீஞ்சூர் பகுதியிலே பொன்னேரி பகுதியிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக புதிய குழாய்கள் அமைத்து அதுக்காக நிதி ஒதுக்கப்பட்டு ஊரக தொழில்துறை ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பாக அந்த பணி நடைபெற இருக்கிறது. எனவே திருவள்ளூர் நகராட்சியை பொறுத்தளவு அவர் சொல்கிறதை ஏற்கனவே 40 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் போடப்பட்ட பைப்புகள்லாம் பழுதடைந்து அல்லது மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக சிறிய பைப்புகளாக இருப்பதை மாற்றுவதற்காக இந்த ஆண்டு ரெட்ரோஃபிட்டிங் அளவில் அதுவும் பணம் நம்முடைய முதலமைச்சர் ஒதுக்கியிருக்கிறார். எனவே திருவள்ளூர் நகராட்சிக்கு தேவை ஏற்படின் அதை பற்றி விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த பணி செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வேலுமணி. பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை மாவட்டத்துக்கு முக்கிய நீராதாரமான சிறுவாணி அணையிலிருந்து கோவை மாநகராட்சிக்கு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு நாளொன்றுக்கு 77 MLT வழங்கப்படுகிறது. ஜனவரி மாதம் வரை 77 MLT வழங்கப்பட்டுள்ளது. தற்போது நாளொன்றுக்கு 47 MLT தான் வழங்கப்பட்டுகிறது. 30 MLT கேரள அரசு குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் கிராம பஞ்சாயத்துக்கு வழியாக இருக்கக்கூடிய 10 ஊராட்சிகள் 7 பேரூராட்சி தொண்டாமுத்தூர், தென்கரை, வேடப்பட்டி, தாளியூர், பூலுப்பட்டி, பேரூர், ஆலந்துறை என்ற 7 பேரூராட்சியும் 18 MLT வழங்கப்பட்டு வந்தது. அதிலும் 6 MLT குறைத்து 12 MLTயாக வழங்கப்பட்டு வருகிறது. குடிநீர் வடிகால் வாரியத்திலிருந்து கேரள அரசுக்கு 13 கோடி ரூபாய் அந்த தொகை கட்டாத காரணத்தினால் 36 MLT குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல். இதில் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். இப்பொழுது தற்போது ஒரு தகவல் 6 கோடி ரூபாய் செலுத்தியுள்ளதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. ஆகவே மீதி பணத்தை செலுத்தியோ இல்லாட்டி பேச்சுவார்த்தை மூலமாகவோ உடனடியாக அந்த முழுமையாக 77 MLTயும் அதே போல் 18 MLT கிராமத்துகளுக்கும் வழங்க அரசு ஆவணம் செய்யுமா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் கேட்டார். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேரளாவில் இருக்கிற சிறுவாணியில் இருக்கிற தண்ணீர் ஒவ்வொரு வருடமும் மழை காலத்திலே அவர்களுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு முழு அளவு கொள்ளளவு அவர்கள் நிரப்புவதற்கு அனுமதிப்பதில்லை. கேட்கின்ற போது ஆலியாரில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்தால் தான் இதை தருவேன் என்று சொன்னார்கள். நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரோடு தொடர்பு கொண்டு அவர்கள் நேரடியாக முதலமைச்சர் அவர்களை பேசி அந்த தண்ணீர் ஓரளவுக்கு நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இங்கு கோவையை பொறுத்தளவு பல்வேறு இடங்களுக்கு பில்லூர் 1, 2, 3, சிறுவாணி என்று 4 இடங்களிலுமே 380 TMCக்கு மேலாக 380 MLTக்கு மேலாக கோவை நகருக்கு தந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு சில இடங்களில் என்ன குறைபாடு என்று உறுப்பினர்கள் சொன்னது தெரியவில்லை. எனவே அதை பார்த்து தண்ணீரை பற்றி பிரச்சனை இல்லை. இன்றைக்கு கோவை மாநகருக்கு ஏற்கனவே கொடுப்பதை விட கூடுதலாக தண்ணீர் எல்லாம் நிறைய இருக்கிறது. இப்போது கூட நகராட்சிகளுக்கு அதை திருப்பி அனுப்புவதற்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இப்போது 8.9 கோடி கொடுப்பதற்கும் துறையினுடைய செயலாளர் சொல்லியிருக்கார். பணம் அனுப்புவதற்கு எல்லா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் இனிக்க விருதியராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருச்சி காவிரி ஆற்றிலிருந்து தான் ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், சிவகங்கை கூட்டுநீர் திட்டம் போன்ற தென் மாவட்டங்களுக்கு தண்ணீர் தரப்பட்டு வருகிறது. என்னுடைய திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு சரியான, அதாவது 1 மணி நேரம் வழங்கப்படுகின்ற சூழ்நிலை இப்போது 45 நிமிடமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டாள் திருப்பகுதியில் காலை 4 மணிக்கெல்லாம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றதனால் பொதுமக்கள் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சா கூட தண்ணீர் கிடைக்கிறதுக்கு கடினமான சூழ்நிலை. எனவே வரகநெறி, கல்பாளையம், சந்தனபுரம் ஆகிய பகுதிகளில்
குடிநீர் தேவையினை பூர்த்தி செய்கின்றவர்களே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து அந்த குறையை நிறைவேற்றி தர வேண்டும். அதுக்கு இந்த ஏற்கனவே அமைச்சர் அவர்கள் கூட்டம் நடத்திய போது இதே கோரிக்கையை நான் வைத்தேன். எனவே அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தருமாறு இந்த பட்ஜெட் தொடரிலேயே அதற்கான நிதி ஒதுக்குமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்களின் வாயிலாக கேட்டு அமைகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் 720 கோடி செலவிலே அது அமைக்கப்பட்டு திட்டம் வகுக்கப்பட்டது. ஆனால் செலவை காட்டிலும் குறைவான செலவிலே அந்த திட்டத்தை குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாகவே ராமநாதபுரத்துக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் நீங்கள் நிலத்தடி நீரை எடுத்து காவிரியிலிருந்து எடுக்கிறீர்களே என்று சொன்னபோது மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் கலைஞர் அவர்கள் என்ன செய்தார்னு சொன்னார், ஒரு தடுப்பணை அங்கே 30 கோடியிலே கட்டப்பட்டு நிலத்தடி நீர் எப்போதும் ஒரு டிஎம்சி தண்ணீர் நிற்பது போல ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்போது கிழக்கு தொகுதிக்கு தண்ணீர் தரப்பட்ட போது ஏற்கனவே கடந்த முறை உறையூரிலிருந்து நேரடியாக அவர்களுக்கு அந்த குழாய் மூலமாக கிழக்கு தொகுதிக்கு வழங்கப்பட்டது. அப்போது முதலமைச்சர் அவர்கள்தான் திருச்சியில் ஒரே 32 இடங்களில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நான் முதலமைச்சருடைய அனுமதியில் அன்றைக்கு அவருடைய நிதி ஒதுக்கீடு தான் செய்து கொடுத்தார்கள். இப்போது கிழக்கு தொகுதி நிறைய விரிவாக்கம் செய்யப்பட்டு விட்டது. நிறைய மெயின் சாலை வரை வந்துவிட்டது விரிவாக்கம். அங்கு தண்ணீர் கொஞ்சம் பற்றாக்குறை என்று சொல்லி கடந்த வாரம் சொன்னபோது பொறியாளர்களையும் அழைத்து அங்கே இந்த உறையூரிலிருந்து தருகிற தண்ணீரை கூடுதலாக அவர்களுக்கு தர சொல்லியிருக்கிறோம். எனவே அதை மாண்புமிகு உறுப்பினர் சொன்னதை கவனத்தில் கொண்டு அதிகாரிகளுக்கு தக்க அறிவுரை வழங்கப்பட்டு தண்ணீர் பொதுமக்களுக்கு நல்ல முறையில் வழங்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜே பிரின்ஸ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைய குளச்சல் தொகுதிக்கு உட்பட்ட இரணியல் காட்டாத்துறை கூட்டு குடிநீர் திட்டத்தை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பித்து வைத்தார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த தண்ணியை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் கப்பியறை பேரூராட்சியையும் அந்த திட்டத்தில் சேர்க்கணும். கொஞ்சம் கூட வரி சேர்த்து கொஞ்சம் அதற்கு அதிகமான நிதி ஒதுக்கி நுள்ளிவளை ஊராட்சி, கட்டிமாங்கோட்டு ஊராட்சிகள்லாம் தண்ணி வசதி இல்லாமல் இருக்காங்க. குடிநீர் தண்ணி பிரச்சனை இருக்குது. அதனையும் சரி செய்ய அன்பாக வேண்டி தாங்கள் மூலமாக கேட்டு. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் இதை கடந்த மாதம் எங்களுக்கு தெரிவித்தார். ராஜேஷ் அவர்களும் மாண்புமிகு உறுப்பினர் ராஜேஷ் அவர்களும் தெரிவித்தார்கள். எல்லாம் ஏற்கனவே போடப்பட்ட குழாய்கள், அதெல்லாம் குழாய்கள் சிறிதாக இருக்கிறது, பழுதுபட்டிருக்கிறது. பல இடங்களிலே சாலை விரிவாக்கும் போது குழாய்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதையெல்லாம் மாற்றுவதற்காக தான் முதலமைச்சர் நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். இந்த முறை அனைத்து குழாய்களும் மாற்றப்பட்டு நீங்கள் சொல்கிற பகுதிக்கு தண்ணீர் வருவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சதாசிவம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேச்சேரி ஊராட்சியில் பள்ளிப்பட்டி, மல்லிகுந்தம், கோனூர், கூனாண்டியூர் காவேரி ஆற்றுப்படுகைகள் இருக்கின்றது. 4 ஊராட்சியிலும் குடிநீர் பற்றாக்குறை இருக்கின்றது. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 5 மேல்நிலை தொட்டி கட்டியும் அதற்கு தண்ணீர் ஏற்றாமல் இருக்கின்றது. மாண்புமிகு நாங்கள்லாம் பெருசாக மதிக்கக்கூடிய மூத்த அமைச்சர் நேரு அவர்கள் பொறுப்பு அமைச்சராக சேலம் மாவட்டத்தில் இருந்த பொழுது அவர் பல்வேறு நல்ல திட்டங்களை அனைத்து கட்சிக்கும், எந்த கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்லாமல் அவர் எங்களுக்கு செய்திருக்கிறார்கள். இந்த 4 ஊராட்சியில் பற்றாக்குறை இருக்கின்றது. காவேரி படுகையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கூட்டு குடிநீர் திட்டத்தில் கூனாண்டியூர், மல்லிகுந்தம், பள்ளிப்பட்டி, கோனூர், கொளத்தூர் ஊராட்சியில் கருங்கலூர், கத்திரிப்பட்டி போன்ற ஊராட்சிகளில் மேட்டூர் காவேரி படுகைகள் இருக்கின்றது. கூட்டு குடிநீர் திட்டத்தில் சேர்த்தி முதலமைச்சர் அவர்கள் 3 முறை மேட்டூர் அணை திறந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த பற்றாக்குறையை நம்மளுடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் மேட்டூர் தொகுதிக்கு நகராது. 2 அமைச்சர் அவரு கேட்டா முதலமைச்சர் கேட்கணும் பாரு, அவரு முதலமைச்சர் கேட்கணும். அதனால நீர்வளத்துறை அமைச்சர் மேட்டூர் தொகுதிக்கு கூடுதலாக அந்த மேல்நடை தொட்டி தண்ணீர் வழங்க வேண்டும். அதற்கு கூட்டு குடிநீர் திட்டத்தில் சேர்த்த வேண்டும். உபரி நீர் திட்டத்தில் மேச்சேரி ஒன்றியத்திற்கு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் மேட்டூர் வருகை தந்திருக்கும் போது முதலமைச்சர்கிட்ட நீங்க சொல்லுங்க, நான் செஞ்சு கொடுக்கறனாரு. மேச்சேரி ஒன்றியத்திற்கு நம்மளுடைய உபரி நீர் திட்டத்தில் 4 ஏரி சேர்த்தி வாழ்வாதாரத்தை விவசாய பெருமக்களை வாழ வைக்கும் சொல்லி பேரவைத் தலைவர் வாயிலாக அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
குடிநீரில் மாண்புமிகு உறுப்பினர் குடிநீரில் ஆரம்பித்து உபரி நீர் திட்டத்திற்கு அவர் சென்றிருக்கிறார். ஏரிகளை சரி செய்ய வேண்டும் என்று அது மாண்புமிகு என்ன மூத்த அமைச்சர் அவர் சொல்வார். குடிநீர் பற்றாக்குறை இருக்கிற போது அந்த இடத்துல இதனால் அந்த குடிநீர் அங்கே செல்லவில்லை என்பதை அதிகாரிகளோடு கலந்து பேசி அதை சரி செய்வதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும்.